நம்மளாம் நம்ம தகுதிக்கு மீறின கனவுகளை காண்றோம்ல, அந்த கனவுகளை அடையிறதுக்கு இவ்வளவு வேலை பண்ணணுமான்னு தோணுது. நம்மளுடைய கோல்ஸ் அடையிறது சாதாரண விஷயமே இல்லை. கோல்ஸ் அடையிறதுக்கு 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், ஏன் 10 வருஷம் கூட ஆகலாம். நம்மளுடைய கோல்ஸ் 2 வருஷத்துல அடைய முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 வருஷமும் சும்மா இருந்தாக்கா அந்த கோலை அடைய முடியாது. அந்த 2 வருஷமும் ஒர்க் பண்ணணும், அந்த 2 வருஷமும் வேலை செய்யணும், அந்த 2 வருஷமும் கஷ்டப்படணும். நம்ம வேலை செய்த பாதியிலே விட்டாக்கா 2 வருஷத்துல அடைய வேண்டிய கோலை 3 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், ஏன் அடையாம கூட போகலாம். சோ நம்ம கண்டினியூஸா அதுக்கான ஒர்க் போட்டா மட்டும்தான் அதை அடைய முடியும். நிறைய பேர் கோல்ஸ், ட்ரீம்ஸ், கனவுகள் இந்த மாதிரி நிறைய வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா அதுக்கான அர்த்தம் என்ன? IAS ஆகணும்னு நினைக்கிறோம்னா அதான் கோல். சாஃப்ட்வேர் டெவலப்பரா ஆகணும்னு நினைக்கிறோம்னா அதான் கோல். மாசம் 1 lakh சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம்னா அதுதான் கோல். சோ நம்ம என்ன பண்ண போறோம்னு தெளிவா தெரிஞ்சதுனாலே பாதி வேலை முடிஞ்சுது. சோ நம்ம கோல்ஸை கிளாரிட்டி ஆகிட்டோம்னாக்கா அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுது. அதுக்காக நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு நம்ம என்ன ஆக போறோம்னு தெரியாம இருக்கிறதுனால தான் லைஃப்ல கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம எதோ பண்றோம், ஆனா ப்ராக்ரஸ் ஆகுற மாதிரி இல்லையேன்ட்டு ஃபீல் பண்ணுவோம். சோ கிளாரிட்டியான கோல்ஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுடைய ட்ரீம்ஸே சின்னதாலாம் இருக்காது, பெருசா தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், இல்லைன்னா ஹை பேயிங் சேலரி வாங்கணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், இதெல்லாம் சாதாரணமான விஷயமே இல்ல. சோ என்னென்னமோ பண்ணணும் ட்ரீம்லாம் இருக்கும். அதனால தான் நம்ம சின்னதா ஆசைப்பட மாட்டோம், பெருசா ஆசைப்படுவோம். அதனால தான் நம்மளுக்கு கோல்ஸ்ல ட்ரீம்ஸ்ல எல்லாம் வெறியே வருது. நம்ம கோல்ஸ் எல்லாம் பெருசா இருக்கிறதுனால அவ்வளவு கஷ்டப்படணுமான்னு தோணும். அதை பண்ணவே வேணாம்னு சொல்லி விட்டுருவோம். சோ நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய கோல்ஸை பெருசா பாக்குறது பதிலா அதை பார்ட்டா பிரிச்சு சின்னதா பார்க்கலாம்னு சொல்றேன். பார்ட்டா பிரிச்சு வேலை செஞ்சோம்னாக்கா ஒரு டாஸ்கா முடிச்சோம்னாக்கா அந்த கோல் நம்மளுக்கு ஈஸியா ஆயிடும். நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும்? இந்த சாப்டர்லாம் முடிச்சோம்னாக்கா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம், கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம். இந்த வாரத்துல இந்த சாப்டர் முடிச்சிடலாம், இந்த வாரத்துல இந்த சாப்டர் முடிச்சிடலான்ட்டு பார்ட்டா பிரிச்சுட்டாலே எக்ஸாம் ஈஸியா முடிச்சிடலாம். நம்ம பெருசா பார்த்தோம்னா தான் பயமா இருக்குமே. அதை சின்னதா பிரிச்சுக்கிட்டோம்னாக்கா எல்லாமே ஈஸி ஆயிடும். அதான் நான் சொல்றேன். உங்களுக்கு எந்த கோல் இருந்தாலுமே சரி, அது சின்னதா பிரிச்சுக்கிட்டோம்னாக்கா அந்த கோல் ரொம்ப ஈஸி ஆயிடும். சோ இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு, லிட்டில் பை லிட்டில் little becomes a lot. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னாக்கா ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி பார்க்கக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வந்த வேலையெல்லாம் சேர்த்து பார்த்தாக்கா பெருசா தெரியும். சோ இதுதான் நான் சொல்றேன். சோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் எடுத்தோம்னாக்கா அந்த கோல்ஸை ஈஸியா அடைஞ்சிடலாம். கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய கோல்ஸ் எல்லாம் பெருசா பார்த்தாக்கா டிஃபிகல்ட்டா தான் தெரியும். அதை பார்ட்டா பிரிச்சுட்டாக்கா ஈஸி ஆயிடும். அதை டெய்லி செஞ்சுட்டு வந்தோம்னாக்கா அந்த கோலை அடைஞ்சிடலாம். உங்களுக்கு பெரிய கோல் இருந்ததுனாக்கா மண்டையை போட்டு பிச்சுக்காதீங்க. அதை சின்னதாக்கி சின்ன ஸ்டெப் எடுத்து அதை பிரேக் பண்ணுங்க. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க டவுனா இருக்கக்குள்ள இது உங்களுக்கு யூஸா இருக்கும். லிட்டில் பை லிட்டில் becomes a lot.